அண்மை செய்தியை பார்க்கிறோம். திமுகவின் தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. வரும் சட்டமன்ற தேர்தலை ஒட்டி தமிழகத்தில் அரசியல் கட்சிகள் தங்களுடைய பணிகளை தீவிரப்படுத்தி இருக்கக்கூடிய நிலையில் திமுகவின் தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு என்பது தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆளும் திமுக அரசு மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் பல்வேறு வகையான தயாரிப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில் மிக முக்கியமாக தேர்தல் அறிக்கை என்பது வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் ஒரு முக்கிய பொருளாக பார்க்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த அடிப்படையில் திமுகவினுடைய தேர்தல் அறிக்கையை தயாரிப்பதற்காக தற்போது குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த குழுவில் திமுக மக்களவை குழு தலைவர் கனிமொழி தலைமையில் 12 பேர் கொண்ட உறுப்பினர்கள் இடம்பெற்றிருக்கிறார்கள். இதில் யார் யாரெல்லாம் இடம்பெற்றிருப்பார்கள், அவர்கள் எந்த அடிப்படையில் இந்த தேர்தல் அறிக்கைகளை தயார் செய்ய போகிறார்கள் என்பது குறித்த விவரங்கள் விரைவில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலை ஒட்டி தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் விருப்ப மனுக்கள் விநியோகம் உள்ளிட்ட பல்வேறு பணிகளை தொடங்கியிருக்கக்கூடிய நிலையில் அதில் ஒரு அங்கமாக திமுகவின் தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு என்பதும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் கோகுல் வழங்குவதற்காக இணைகிறார். அவரிடம் பேசலாம். கோகுல், இப்போ கனிமொழி தலைமையில் அமையப்படக்கூடிய இந்த குழுவில் வேறு யாரெல்லாம் இடம்பெறக்கூடும்? சட்டப்பேரவை தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே இருக்கக்கூடிய நிலையில ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் தயாராகி வரக்கூடிய நிலையில சட்டப்பேரவை தேர்தல் அறிக்கையை தயாரிக்க குழுவை திமுக தற்போது அறிவித்திருக்கிறது. தலைமையாக அந்த கட்சியுடைய துணை பொதுச் செயலரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கனிமொழியும், அதே போல TKS இளங்கோவன் அந்த குழுவில் இடம்பெற்றிருக்கார். அமைச்சர் கோவி செழியன், அதே போல அமைச்சர் PTR பள்ளிமேல் தியாகராஜன், TRP ராஜா, நாடாளுமன்ற உறுப்பினர் MM அப்துல்லா, கான்ஸ்டன்ட் ரவீந்திரன், சட்டமன்ற உறுப்பினரும் மருத்துவருமான எழிலன் நாகநாதன், கார்த்திகேய சிவசேனாதிபதி, தமிழரசி ரவிக்குமார், சந்தானம் இந்திய ஆட்சி பணியில ஓய்வு பெற்ற IAS அதிகாரி, சுரேஷ் சம்பந்தம் உள்ளிட்டோரும் இந்த குழுவில் இடம்பெற்றிருக்கார்கள். 12 பேர் கொண்ட குழுவை திமுக தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழுவாக அறிவித்திருக்கிறது. தொடர்ந்து ஒவ்வொரு சட்டமன்ற தேர்தலையும் திமுகவுடைய தேர்தல் அறிக்கை என்பது ஒரு முக்கியமானதாக இருக்கும். தேர்தல் அறிக்கையில சில தேர்தலில் கதாநாயகங்களாக திமுக தேர்தல் அறிக்கை இருந்ததெல்லாம் என்று சொல்லுவார்கள். அந்த அடிப்படையில ஒரு தேர்தல் அறிக்கையை தயாரிப்பதற்கென்று இந்த குழு அமைக்கப்பட்டிருந்தது. பல்வேறு தரப்பினரிடம் கருத்துக்கள் கேட்கப்பட்டு இந்த தேர்தல் அறிக்கையை திமுக தரப்ப தயாரிப்பார்கள் என்றும், ஏற்கனவே நாடாளுமன்ற தேர்தலையும் இது போன்ற தேர்தல் அறிக்கை குழுவுக்கு கனிமொழி தலைமையேற்றிருந்த நிலையில தற்பொழுது மீண்டும் சட்டமன்ற தேர்தல் அறிக்கை குழு உடைய தலைமையை கனிமொழி ஏற்றிருக்கார். 12 பேர் கொண்ட குழுவுல ஒவ்வொரு துறையிலும் துறை சார்ந்த நிபுணர்களை கொண்டு, அமைச்சர்ல இருப்பவர்களை கொண்டு இந்த குழுவானது அமைக்கப்பட்டிருக்கு. கோகுல், இப்போ சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக அந்த தேர்தல் வாக்குறுதி அப்படிங்கிறது ஒரு கட்சிக்கு அதனுடைய அடிப்படையான பலத்தை நிரூபிப்பதாக இருக்கும். அந்த வகையில திமுக அதுல கூடுதல் கவனம் செலுத்தும் அப்படின்னு பார்க்கலாம். அந்த திட்டங்கள் கூட பல்வேறு மாநிலங்கள்ல தற்போது நடைமுறைப்படுத்தப்படுவதற்காக அறிவிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கிறோம். இப்போ இந்த குழு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு இந்த அறிக்கையை தயார் செய்யும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறதுனால என்னென்ன விஷயங்கள் எல்லாம், என்ன கேட்டகரியை அடிப்படையா எடுத்துப்பாங்க கோகுல்? நிச்சயமாக ஒவ்வொரு சட்டமன்ற தேர்தலையும் இது போன்ற குழுக்கள் அமைக்கப்பட்டு பல்வேறு தரப்பினரிடம் கருத்துக்கள் கேட்கப்பட்டுதான் தேர்தல் அறிக்கையானது தயார் செய்யப்படும். அந்த அடிப்படையில் தற்பொழுது ஏற்கனவே கடந்த தேர்தல் அறிக்கையில இந்த மகளிர் உரிமை தொகையா இருக்கட்டும், விடியல் பயணம் உள்ளிட்ட முக்கியமான கோரிக்கைகள்லாம், மக்களோட கோரிக்கைகள்லாம் இடம்பெற்றதன் அடிப்படையில அந்த திட்டங்கள்லாம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதே போல மாவட்ட ரீதியாக துறை சார்ந்து குறிப்பாக விவசாயிகள், தொழில் நிறுவனங்கள், மகளிர், பள்ளி குழந்தைகள், கல்லூரி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் உள்ளிட்ட பல்வேறு துறை சார்ந்த நிபுணர்களோடு ஆலோசித்து இந்த தேர்தல் அறிக்கை இடம்பெறும் என்ற தகவல் வெளியா இருக்கிறது. ஏற்கனவே கடந்த தேர்தலின் போது பல்வேறு துறை சார்ந்த நிறுவனங்கள் அண்ணா அறிவாலயத்துல இருக்கட்டும், அதே போல இது போன்ற தேர்தல் அறிக்கை குழுவிடமும் மனுக்களாக அளித்தார்கள். அவர்கள் அளித்த மனுக்கள் எல்லாம் தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றிருந்த நிலையில, வாக்குறுதிகளாக இடம்பெற்றிருந்த நிலையில அது போன்ற கருத்துக்களை கேட்பதற்கு இந்த முறையும் திமுக முடிவு செய்திருக்கிறது. 12 பேரும் ஒவ்வொரு துறை சார்ந்த நிபுணர்களாக இருக்கிறார்கள். கோவி செழியன் முனைவராக இருக்கிறார், PTR பள்ளிமேல் தியாகராஜன் பொருளாதாரத்தில் சிறந்து வழங்கக்கூடியவராக இருக்கிறார், TRP ராஜா தொழில்துறை அமைச்சராக இருக்கிறார், MM அப்துல்லா ஏற்கனவே நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்து செயல்பட்டவர், கான்ஸ்டன்ட் ரவீந்திரன் பேராசிரியராக இருக்கக்கூடியவர், மருத்துவர் எழிலன் நாகநாதன் இடம்பெற்றிருக்கார், கார்த்திகேய சிவசேனாதிபதி இடம்பெற்றிருக்கார், ஓய்வு பெற்ற IAS அதிகாரி சந்தானம் இடம்பெற்றிருக்கார். இது போன்ற துறை சார்ந்த ஒவ்வொருவரையும் இடம்பெற செய்வதற்கான
ஒரு முயற்சியில ஒரு நீண்ட ஆலோசனைக்கு பிறகுதான் இந்த குழுவானது தற்பொழுது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. விரைவில் தமிழகம் முழுவதும் மாவட்ட ரீதியாக சுற்றுப்படம் மேற்கொண்டு மக்களோட கருத்துக்களை கேட்டும் நிபுணருடைய கருத்துக்களை கேட்டும் ஒரு இந்த தேர்தலையும் திமுகவுடைய கதாநாயகனாக தேர்தல் அறிக்கையே இருக்கும் என்ற அடிப்படையில ஒரு தேர்தல் அறிக்கையை திமுக வெளியிடுவார்கள் என்று அரசியல் நோக்கர்கள் கருதுகிறார்கள். திமுகவினுடைய தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அது குறித்த கூடுதல் தகவல்களுக்காக நன்றி கோகுல்.